நிறைய என்னோட பையன் வாழ்க்கையில அங்க கல்கட்டால இருந்தப்போ வார வாரம் கோவில் போவோம், சாய்பாபா கோவில் போவோம். அவன் அப்ப பரீட்சை எழுதியிருந்தான், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பரீட்சை எழுதியிருந்தான். நாங்க எங்களுக்கு யாருன்னு தெரியாது, ஆரத்திக்கு போவோம், அங்க நின்றுட்டு இருப்போம், ஆரத்தி பார்ப்போம், பிரசாதம் வாங்கிப்போம். திடீர்னு ஒரு பெண்மணி வந்தாங்க. அவங்க எங்களுக்கு முன்ன பின்ன யாருன்னே தெரியாது. என் பையன்கிட்ட வந்துட்டு, நீ உன்னோட பரீட்சை நீ ரொம்ப நன்னா பண்ணுவ, நன்னா பாஸ் பண்ணுவ, நீ அமோகமா இருப்ப அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள எனக்கு முன்ன பின்ன பார்த்ததில்லை, யாருன்னே தெரியாது. அவங்க அப்படி சொல்லும் போது என் கண்ணில் அவ்வளோ தண்ணி. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தா அவன் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணியிருந்தான். அன்றைக்கி எனக்கு சொன்னது, உண்மையிலேயே சொன்னது அந்த பாபாவே அவங்கள சொன்ன மாதிரி, அவங்க மூலமாக சொன்ன மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த பெண்மணி முன்ன பின்ன பார்த்ததில்ல, யாருன்னே தெரியாது. நாங்கள் நின்றுட்டுருக்கிறப்ப அவங்க எதிர்த்த பக்கம் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க அந்த லைன்லேயே எங்ககிட்ட சொல்கிறாங்க, நீ கவலைப்படாத, நீ உனக்கு நன்னா பாஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணிடுவ, நன்னா இருப்பேன் நீ குழந்தைன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க. எனக்கு அந்த பாபா ஸ்வயம் எனக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி தான் நான் இன்னமும் இந்த க்ஷணம் வரைக்கும் நினைப்பேன். என் குழந்தை இன்னைக்கு நன்னா இருக்கான், எல்லாம் அந்த பாபாவோட அருளால தான்.